ஹலோ, வாழ்க்கை வழிகாட்டி பாட்காஸ்டுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட ஒரு கோச் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம அவர்கிட்ட பேசுவோம். அவரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆஹ் அவர் பேர் வந்து சக்தி பிரியன் சார். வணக்கம் சார். ஹாய் டீம், ஹாய் சார், வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பாட்காஸ்ட்டுக்கு என்னை கூப்பிட்டதுக்காக. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க வந்ததுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஓகே சார். சார். இப்போ ஆஹ் நீங்க வந்து லைஃப் கோச்சிங்க்கு எதுக்கு வந்தீங்க சார்? எஸ், ஆக்சுவலி லைஃப் கோச்சிங்க்கு நான் ஏன் வந்தேன்னு சொன்னா, நம்ம இப்போ எனக்கு பல ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே கூட என்கிட்ட பேசுறவங்க உன்கிட்ட பேசுறப்போ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு, ஸோ அது எனக்கு வேணும்னு சொல்லி நிறைய அவங்க எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை என்னுடைய சின்ன சர்க்கிளுக்குள்ள மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமான ஒரு ஆறாவா நான் அதை கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த லைஃப் கோச்சிங்குள்ள நான் ஜாயின் பண்ணேன். ஓகே சார், ஓகே, வெரி குட். ஓகே. இப்போ வந்து உங்களோட நீஷ் என்ன? எஸ், இந்த நீஷ் அப்படிங்கிறது லைஃப் கோச்சிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம் வந்து நம்ம எதுக்குள்ள ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஹெட்டிங் தான் நீஷ். ஸோ என்னோட நீஷ் பார்த்தீங்கன்னா லைஃப் பியாண்ட் லிமிட்டேஷன் கோச் அப்படிங்கிறது தான் என்னோட நீஷ். ஏன் நான் இந்த நீஷை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி நான் வந்து பை பர்த்லயே பார்த்தீங்கன்னா விஷுவலி சேலஞ்சர், ஓகேங்களா? ஸோ என்னுடைய மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆச்சு எங்கன்னா என்னுடைய ஒர்க்கிங் பிளேஸ்ல. நான் ஒரு பெயர் சொல்ல வேண்டாத ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஐ ஹாஸ்பிட்டலில் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்க ஆஹ், எனக்கும் எனக்கு கிடைச்ச நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கிடைக்காம இருந்தது. ஸோ நான் இது ஏன் நம்ம நீஷா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பவுண்டரிக்குள்ள மாடிட்டு நிறைய பேருக்கு சர்வ் பண்ணுங்கிறதுக்காக நான் இந்த நீஷ் எடுத்தேன். ஓகே சார். தேங்க்யூ சார். சாரி. இப்போ ஆஹ், இப்போ சேலஞ்ச் பீப்புள் மட்டும் இல்லை, நார்மல் பீப்புளுக்கும் கூட நிறைய இப்போ என்ன டிஃபிகல்ட்டிஸ் வரும். இப்போ நான் ஏன் லைஃப் கோச்சிங் வந்தேன்னா, எனக்கு சின்ன வயசுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதாவது எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கு. அதுக்கு பேர் வந்து டிஸ்லெக்சியான்னு சொல்லுவாங்க. அது ஒரு மைல்டு ஃபார்ம் ஆஃப் டிஸ்லெக்சியா. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னா, ரீடிங் சரியா பண்ண முடியாது. ஓகேங்களா? மற்ற பசங்க மாதிரி என்னால் நார்மலாக ரீட் பண்ண முடியாது. ஸோ ரீடிங் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த ப்ராப்ளம் அதுலேயே ஒதுங்கலை. இது அப்படியே பல விஷயங்களை அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒழுங்காக ரீட் பண்ண முடியலன்னா ஒழுங்காக ஸ்டடி பண்ண முடியாது. ஸ்டடீஸில் அந்த அந்த மாதிரி எஃபெக்ட் ஆனவங்க கொண்டு கிளாஸில் லாஸ்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி கிளாஸ்ல லாஸ்ட்டாக இருக்கும்போது தனிமைப்படுத்தப்படுகிறது. புவர் ஸ்டூடெண்ட் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கறது. அப்புறம் சோஷியலாக நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், ஏன்னா மற்றவங்கலாம் நம்மளோட நல்லவங்கன்ற மாதிரி ஃபீல் வரும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல நான் வந்து வந்தேன். அப்போ அப்போ வந்து இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல. வளர்ந்து பெரிய ஆளான பிறகுதான் இது ஒரு ஒரு கண்டிஷன்னே எனக்கு புரிஞ்சது. அப்புறம் ஹெல்ப் இருந்திருந்தா இந்த கண்டிஷன் ஓவர் பண்ணிருக்கலாம் அப்படின்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சது. அப்போ சரி, நமக்கு ஹெல்ப் கிடைக்கல, பட் மற்றவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கிற மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்புக்கு நம்ம ஹெல்ப்பாக இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு கோச்சிங் லைனுக்கு வந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான பிரச்சனை இருக்குது, நம்மளுக்கு தான் அது தெரியல. எல்லாரும் சின்ன வயசுல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல கடந்துக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஸோ நீங்க வந்து என்ன மாதிரி பீப்புளை ஹெல்ப் பண்ணுவீங்க? உங்க டார்கெட் யாரு? எஸ், ஆக்சுவலி இங்க வந்து என்ன தெரியுமா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேமிலி இல்ல ஒர்க் இல்ல சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு எமோஷன்ல வந்து லாக் ஆயிருப்பாங்க. அந்த எமோஷன் ஒரு இடத்துல லாக் ஆனது மட்டும் இல்லாம அது என்ன ஆகும்னா என்டையர் லைஃப் ஃபுல்லாவே அது வந்து டிராவல் ஆயிட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா வேலையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ வேலையில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ப்ராப்ளம் அவங்களுடைய சேலரியுடைய அந்த விஷயத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா என்டையர் லைஃபே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். இது எங்கே அப்படின்றத தேடி பார்க்கும்போது அந்த ரூட் காஸ்ட்டை கண்டே பிடிக்க முடியாது.
ஓகேங்களா? ஸோ அந்த ரூட் காஸ்ட்ட கண்டுபிடிக்காததுனால அவங்க என்ன ஆவாங்கன்னா, இதுதான் என்னுடைய பவுண்டரி. என்னால எதுவுமே முடியாதுங்கிற ஒரு சின்ன பவுண்டரிக்குள்ள மாட்டிப்பாங்க. இந்த பவுண்டரி எப்படின்னா, அவங்களுக்கு தெரியாமலே ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்துலருந்து வெளில வரணும்னு நெனச்ச யாரா இருந்தாலுமே, ஐ கேன் ஹெல்ப். ஓகே சார். ஓகே. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா, என்னோட ஒரு நீஷ் கூட கிட்டத்தட்ட இந்த மாரி தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி சேம்ன்னு சொல்ல முடியாது. என்னோட நீஷ் பார்த்தீங்கன்னா, இன்னர் பவர் அவேக்கனிங் அதுதான் என்னோட நீஷ்ங்கிறது. ஸோ, நமக்குள்ள நான் பிலீவ் பண்றது என்னன்னா, எல்லாருக்குள்ளயும் உள்ள வந்து ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் வந்து இட்ஸ் அ வெரி கிரேட் பவர். அந்த பவர வச்சு நம்ம வந்து என்ன வேணாலும் சாதிக்கலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா, நெறைய பேருக்கு அந்த மாரி ஒரு பவர் இருக்கிறதே தெரியல. ஸோ, அத வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட குறிக்கோள். இப்ப நீங்க சொன்ன மாரி, அவங்களுக்கு நீங்களும் கிட்டத்தட்ட அது மாரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியல. அதனால அவங்க ஸ்டக்கா இருக்கிறாங்க. அத நீங்க தெளிவுபடுத்தி, அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து மூவ் ஃபார்வர்ட் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. கரெக்ட்டு தான் சார்? உங்களுடைய நீஷ் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு சார். ரீசன் ஆ நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா 2 இதிகாசாஸ் சொல்லுவாங்க. மகாபாரதம், ராமாயணம். அதுல ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா, அ ஆஞ்சநேயர்ன்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து தன்னுடைய பலம் மறந்தப்போ, ஜாம்பவான் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா, அவருடைய பலத்த ஞாபகப்படுத்தி இலங்கைக்கு போறதுக்கு காரணமா இருப்பாரு. ஸோ உங்களுடைய வேலை கிட்டத்தட்ட இல்ல ஆல்மோஸ்ட் சேம் அதே தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் சார். தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, எனக்கு சின்ன வயசுல வந்து அந்த மாரி இந்த உள்ள ஒரு பவர் இருக்குன்னு யாராவது சொல்லி எனக்கு கைட் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு வேள சில டைம்ல நான் வேற லெவல்ல இருந்திருப்பேன். ஸோ நமக்கு மிஸ் ஆச்சு பரவாயில்ல. மத்தவங்களுக்கு நம்ம வந்து அத சொல்லணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஸோ எப்படி நீங்க வந்து ஹெல்ப் பண்றீங்க சார்? இப்போ வந்து ஒரு ஒரு ப்ராப்ளத்துல ஒருத்தர் இருக்காரு. உங்கள கான்டாக்ட் பண்றாரு அப்படின்னா, நீங்க வந்து எப்படி அவங்கள கைட் பண்ணுவீங்க? சார் ஆக்சுவலி இந்த லைஃப் கோச்சிங்க்கு வராததுக்கு முன்னாடி நான் வந்து அஸ்ட்ராலஜியும் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓ! ஆனா நான் இங்க அஸ்ட்ராலஜிய ஒரு டூலா யூஸ் பண்றேன். இங்க வந்து நான் இந்த டெம்பிளுக்கு போங்க, இந்த மாரி பண்ணுங்க, அந்த மாரி பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். விஷயம் என்னன்னா, நான் அஸ்ட்ராலஜி படிச்சப்போ எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் வந்து, நம்மளுடைய எமோஷன்ஸ் நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள்லயும், கலர்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்க அத நம்புறீங்களா? ஆமா சார். அத நான் ஃபார் நம்புறேன். எக்ஸா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ரொம்ப ஹைப்பரா உங்களுக்கு கோவம் வருதுன்னு நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா, உங்க கிச்சன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்த நீங்க கோவத்துக்கு ரெஃப் அ ரெஸ்பா ஐ மீன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நீங்க எத எடுத்துப்பீங்க? உங்களுடைய கோவத்துக்கு ஒரு உருவம் தரணும்னா, நீங்க வந்து எத அ ஒரு உருவமா நீங்க குடுப்பீங்க? சில்லி, ஓகே. வெரி குட். மிளகா. ம். அதே மாரி சில்லி பவுடர் இல்லையா? ஆமா. அதே மாதிரி நம்மளுடைய பிரஸ்டீஜ்க்கு நம்ம கிச்சன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருள் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்? பிரஸ்டீஜ். பிரஸ்டீஜ். உப்புங்களா? சூப்பர் சார். ஓகேங்களா? ஸோ ம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு திங்ஸுக்கும், ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இத நான் வந்து என்னோட கோச்சிங்ல ஒரு பேஸ் கான்செப்ட்டா யூஸ் பண்றேன். 1. 2வது இங்க நம்ம ஆட்களுக்கு சொல்யூஷன் நெனச்சு பல இல்யூஷன்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா, இங்க உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் திங்க் பண்ண முடியாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க திங்க் பண்ண முடியாது. ஸோ இங்க சொல்யூஷன் அவங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ அவங்களுடைய பவர் என்னங்கிறத நீங்க சொன்ன மாதிரி தான். அவங்க மூலமாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறப்போ, அவங்களோட சொல்யூஷன வேற யார்ட்டயுமே கேட்காம அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஆ. இந்த நீட் யாருக்கெல்லாம் இருக்கோ, அவங்கள என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நீங்க வந்து இப்படி குரூப்பா எடுப்பீங்களா? இல்ல ஒன் ஆன் ஒன் எடுப்பீங்களா? எப்படி? இல்ல சார். பேஸ்ட் ஆன் அவங்களுடைய தேவைய பொறுத்து. பிகாஸ் இங்க வந்து ப்ராப்ளம் சில பேத்துக்கு காமன் இருக்கும். ஆக்சுவலி ஓகே. என்னன்னா, ஒரு வாழைத்தோப்பு இருக்குன்னு வச்சுப்போமே. ஒரு வாழைத்தோப்பு இருக்கு, ஒரு தென்னந்தோப்பு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த தென்னந்தோப்புடைய மரம் சேம் தான். தென்னை மரம் தான். ஆனா அதனுடைய ஷேப்ஸ் கொஞ்சம் மாறும். கிளைகள் மாறும் இல்லையா? ஆமா. அதே மாதிரி தான் இங்க வந்து கோர் ப்ராப்ளம் ஒண்ணா இருக்கும். ஆனா வந்து அவங்களுடைய இன்னர் பாயிண்ட்ஸ் மாறும். ஸோ அந்த நீட ஓகே. பொறுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நம்ம குடுக்குறோம் சார். ஓகே. ஓகே, ஓகே. ரைட், ரைட், ரைட். ம். சரி. ஆம். இப்ப இந்த கோச்சிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி, நீங்க இந்த மாரி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா? நெறைய சார் ஆக்சுவலி. நெறைய இருக்காங்க. ஈவன் வந்து லைஃப் கோச்சிங்ன்னு தெரியாமலே நான் லைஃப் கோச்சிங் குடுத்து,
ஒருத்தவங்க கம்ப்ளீட்டா ஃபேமிலிக்குள்ள இருந்தாங்க. இப்ப அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஹையர் எஜுகேட்டட் பெர்சனா மாறியிருக்காங்க. ஓகே, ஓகே. ரைட். வெரி குட் சார், வெரி குட். இங்க ஆ என்னன்னா, ஆ எல்லாத்துக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு பட்டாசு மாதிரி தான். அவங்களுக்கான அந்த திரிய நம்ம கொளுத்தி விடுற வரைக்கும், அவங்க வெடிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? கரெக்ட். திரிய கொளுத்தும்போது தான், அவங்க ஆட்டோபாமா, இல்ல அவங்களுடைய பட்டாசுடைய ஃபார்மட் பூத்தொட்டியாங்கிறது தெரியும். ஓகே, ஓகே. ஓகேங்களா? அது ஓகே. அது எதுங்கிறத நம்ம வந்து கொளுத்துனா தான் தெரியும். அதே ஓ மாதிரி அவங்களுடைய அந்த இன்னர் பவர, இன்னர் விஷன நம்ம தூண்டி விடுறப்ப தான், அவங்க யாருங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஓகே. கரெக்ட் சார். நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட்டு. ஏன்னா என்னோட நானும் ஒரு இன்சிடென்ட் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. எஸ். ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன். ம். அவன் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஆக்சுவலி அவன் வந்து அந்த அந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணது அவனுக்கு அந்த கோர்ஸே பிடிக்கல. பிடிக்காம வீட்ல இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து ஜாயின் பண்ணான். ஸோ அவன் கேரளாவை சேர்ந்தவன் இங்கே வந்து ஜாயின் பண்ணான், பெங்களூருக்கு வந்து. ஸோ ஓகே. அவனுக்கு அந்த கோர்ஸ் பிடிக்காமலே இருந்தது. அப்புறம் இது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவரோட கிளாஸ்மேட் அது. ஸோ அந்த பையன்கிட்ட சொல்லிட்டே இருந்தான், நான் போக போகிறேன், எனக்கு இது பிடிக்கல இந்த சப்ஜெக்ட், நான் விட்டு போக போகிறேன். எங்கள் வீட்டில் சொன்னால் எங்கள் அப்பா வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இதுதான் படிக்கணும்னு சொல்கிறாங்க, எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல, எனக்கு வீட்டில் வேற நிறைய பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறேன், நான் தான் சால்வ் பண்ணணும், அது எப்படி சால்வ் பண்ண போறேன்னு தெரியல, இப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தான் அந்த பையன். எஸ். அப்போ என்கிட்ட பேசினான். என்கிட்ட பேசினான்னு சொல்லும்போது அவனுக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சவரோட கூட படிக்கிறதுனால அவரோட காண்டாக்ட் நம்பர் எனக்கு கிடச்சி வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தேன். இப்போ நான் சில ஆடியோ மெசேஜ் அவனுக்கு அனுப்பினேன். அந்த மெசேஜில் வந்து நான் இந்த மாதிரி அவனோட ஃபோக்கஸே தப்பான இடத்துல இருக்கு, அவன் வாழ்க்கையில நெகட்டிவிட்டி இருக்கு, பட் அந்த நெகட்டிவ்ல அவன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ அங்கே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் அவன்கிட்ட சொன்னேன். அது எஸ். அவன் கேட்டுக்கிட்டான். கேட்டு இப்போ என்ன, அவனோட அவனோட ஃபோக்கஸே மாறிட்டு அந்த அந்த ப்ராப்ளத்தை அவன் வந்து அதை பற்றி அதிலேயே மைண்ட் வைக்காம இப்போ ஸ்டடீஸில் மைண்ட் வச்சு அவன் இப்போ வந்து ஸ்டடீஸில் தேர்ட் இயர் முடிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஓடி போகலாம்னு நினச்சிட்டு இருந்தவன் வந்து இப்போ தேர்ட் இயர் முடிச்சிட்டான். முடிச்சு இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கான். சூப்பர். ஸோ சூப்பர். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வழி காட்டுறதுக்கு தான் நிறைய பேருக்கு ஆள் இல்லை. அந்த ஒரு டைரக்ஷன் அவங்கள அப்படி திருப்பி விட்டோம்னா அவங்க அப்படியே போய்ட்டாங்க. எஸ். என்னதான் சார்? ஆக்ச் கண்டிப்பா சார். ஆக்சுவலி இங்க என்ன தெரியுமா? இங்க வந்து ஓப்பன் அப் ஆவறதுக்கு எல்லாருமே ரெடி. ஆனா, ஓப்பன் அப் ஆனா எங்க என்னைய யாருன்னா கிண்டல் பண்ணிடுவாங்களோ, இல்ல என்னைய யாருன்னா வந்து இரிட்டேட் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் தான் ஓப்பன் அப் ஆகுறதுக்கான அந்த ஒரு கேட்டா இருக்கு. ஓகேங்களா? இந்த கோச்சிங்ல நாம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட ஓப்பன் அப் ஆகுறப்போ நம்ம ஜட்ஜ் பண்ணாம அவங்களுக்கு குடுக்குற சொல்யூஷன் நமக்கு அவங்களுடைய லைஃப மாத்தும் அப்படிங்கிறது நிஜம் சார். நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். கரெக்ட் சார். கரெக்ட். இன்னொரு இன்னொரு விஷயம் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆஹ், இந்த மாதிரி ஓப்பன் அப் ஆகிறதுக்கு ஏன் தயங்குவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு, ஏன் தயங்குறாங்க அப்படின்னா எஸ். அவங்களுக்குள்ள ஒரு பிலீஃப் இருக்கு, மற்றவங்க என்னை வந்து சரியா புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கு உள்ள. ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் அந்த மாதிரி இருக்கலாம், அவன் வந்து அவர் ப்ராப்ளம் அப்பா கிட்ட ஃபேஸ் பண்ணும்போது அவர் புரியல, அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கும் புரியல, பிரதர்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கும் புரியல அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு அவனுக்கு அதாவது அவங்க இதெல்லாம் பேஸ்ட் ஆன் தேர் ரியாக்ஷன், அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சரியா எப்படி ரியாக்ட் பண்ண தெரியல அப்படின்னா இவனுக்குள்ள என்ன இம்ப்ரெஷன் வரும், மற்றவங்களுக்கு யாருக்கும் என் ப்ராப்ளம் புரியல அப்படின்ற ஒரு இமேஜ் உள்ள வந்துடும். எஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம பேசும்போது நம்ம அந்த கிளைண்ட் கிட்ட பேசும்போது அவனோட இமோஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரூவ் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. கரெக்டுங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி. இந்த இமோஷன்ஸ் ரியல், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணும்போது அவன் இன்னும் ஓப்பன் அப் ஆகும். சரி, இந்த ஆளுக்கு நம்ம பேசுறது புரியுது போல் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஓப்பன் அப் ஆகும். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ், அவங்க தயங்குறதுக்கு அது ஒரு ரீசனா இருக்கு. ஸோ கண்டிப்பா. நான் ஆஸ் அ கோச் இதை இந்த டிஃபிகல்ட்டி கிராஸ் பண்ணி தான் நம்ம அவங்கள ரீச் பண்ண வேண்டியதா இருக்கு. எஸ். ஏன்னா, இங்க நம்ம பேசும்போதே பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு குழந்தை எடுத்துப்போமே, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரோம். கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே டாக்டர் ஊசி போட்டா, நம்ம அடுத்த ஆ, முறை அந்த குழந்தை அந்த டாக்டர பார்த்தாலே பயப்பட ஆரம்பிக்கும். கரெக்ட்டா? ஆமாம்.
ஆனா அந்த குழந்தைக்கு பொம்மையோ இல்ல சாக்லேட்டையோ கையில கொடுத்து இதுதான் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம்னு சொல்லி வலிக்காம இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அந்த குழந்தைக்கு அதை வந்து டாக்டரா தெரியாது, ஒரு ஃப்ரெண்டா தான் தெரியும். ஸோ கரெக்ட் நம்ம சார். அந்த ஃபாலோ பண்ண வேண்டிய மெத்தட் அதுதான். நம்மளுடைய கோச்சிங்ல நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட் சார். கரெக்ட். அதுதான் கோச்சிங்க்கும் ஒரு கவுன்சிலருக்கும் வித்தியாசங்கிறது. டிஃபரன்ஸ் எக்ஸாக்ட்லி. கவுன்சிலரை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கவங்க ஒரு பேஷண்ட். ஆனா கோச்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல இருக்கவங்க கிளைண்ட். இந்த கிளைண்ட் அப்படிங்கிறதுக்கும் பேஷண்ட் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்ட் சார். கரெக்ட் கரெக்ட். ஸோ ஓகே சார். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. நிறைய எஸ். விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். அண்ட் என்னோட இந்த இந்த பாட்காஸ்ட்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றவங்க இதை அது மூலமா உங்களுக்கு ரீச் பண்ணலாம். ஓகே சார். நிச்சயமா சார், நிச்சயமா சார். தேங்க்யூ. ஓகே சார். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகெயின். நம்ம இந்த பாட்காஸ்டிங் எண்ட் பண்ணலாமா? உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா இல்லை? எஸ் சார். ஆக்சுவலி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது சின்ன வயசுல. ப்ராப்ளம் இல்லை, ஒரு சேலஞ்ச் எஸ். இருந்தது. அதை வந்து நான் வந்து அப்போ ஃபைண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் ஃபைண்ட் பண்ணேன்னு சொல்லி. ஆனா டு பி ஆனஸ்டா சொல்லுங்க, இட்ஸ் லைக் அ லேட் தான். அது கொஞ்சம் லேட் தான் இல்லையா? கரெக்ட் கரெக்ட். லேட் தான் சார். ஆனா அதாவது ம், இப்போ எனக்கு வந்து 54 இயர்ஸ் ஆகுது ஏஜ். ஓகே. ஸோ என்னோட சின்ன வயசுன்னு சொல்லும்போது நீங்க யோசிச்சு பாருங்க, அது வந்து எவ்வளவு வருஷம் முன்னாடின்னு சொல்லி. இப்போ அந்த நிச்சயமா, டைம்ல எல்லாம் வந்து இப்ப இருக்கிற மாதிரி சைக்காலஜிக்கல் கிளினிக்ஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது. நிச்சயமா. அண்ட் நான் இருந்தது வந்து சின்ன டவுன், ஒரு விசாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் டவுன் அதெல்லாம் அப்போ. வைசாக். எஸ். ஆமா, அங்கதான் இருந்தேன். ஸோ அங்க வந்து சைக்காலஜிஸ்ட் இதெல்லாம் வந்து இல்லை, ரொம்ப கம்மி. ஸோ என் பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் இல்லை. அதாவது சைக்காலஜி இதெல்லாம் பத்தி அந்த காலத்துல இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாது, அவங்களையும் குத்த சொல்ல முடியாது. எஸ். ஸோ அதனால வந்து இவன் படிக்கல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி எஸ். என்ன ரீசன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இவன் ஜஸ்ட் லேசி ஃபெலோ, படிக்கல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நான் வளர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போதானே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் வருது, இன்டர்நெட்லாம் பெருசாகி. இப்போ இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது தான் தெரியுது திஸ் இஸ் அ ஜெனுவின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ். ஸோ இது ஜெனுவின் கண்டிஷன் இப்போதான் தெரியுது. இப்போ நீங்க இந்த விஷயம் சொல்றப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது சார். ஆக்சுவலி நீங்க பட்ட வடுக்கள் உங்களை லைஃப் கோச்சா மாத்திருக்கு. நீங்க பட்ட சிரமங்கள் உங்களை லைஃப் கோச்சா மாத்திருக்கு. ஆமாம். இதே மாதிரி நிறைய பேர் இப்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கோச்சிங்னா வந்து ஒன்லி கவுன்சிலிங் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா ஆமாம். நான் ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். கவுன்சிலிங்கிறது, ஐ மீன் லைஃப் கோச் அப்படிங்கிறது வந்து ஹியூஜ். அது வந்து டிஃபரன்ஸ். குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட குழந்தைகளுடைய ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறதே ஒரு டெக்னிக் தான். அதுக்கான கோச்சஸும் இருக்காங்க. ஸோ இங்க குழந்தை படிக்கல, என் குழந்தை எதுக்குமே லாய்க்கலன்னு தயவு செஞ்சு நீங்களே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதே விதைதான் உங்கள் குழந்தைகளை மரமாகவும் சிலைகளாகவும் செதுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.